இதுல என்ன இருக்கு அப்படின்றத உங்களால டச் பண்ணி கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பாருங்க. ஏதாச்சும் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுது இதை பார்த்தா என்னவா இருக்கும்னு? எதையாச்சும் சொல்லியா? கப்பிங். சாரி, கப்பிங். கப்பிங்னா அது என்ன நினைக்கிறீங்க? கப்பிங். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அப்போ இல்ல சார், அது இல்ல. Yeah, I was thinking that, but I was shy to tell. குழந்தைங்க வாயில் வச்சு சாப்பிட்றாங்களா லப்பர் பேண்ட், அந்த மாதிரி தெரியுது. கரெக்டா சொன்னீங்க, ஆனா அது கிடையாது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஹெல்த் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பப்ளிக் பைட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் கையில ஒரு குட்டி பவுச் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள ஒரு பொருள் இருக்கு. அது என்ன பொருள், யாரெல்லாம் யூஸ் பண்ணுவா, அதெல்லாம் இந்த வீடியோட எண்ட்ல நான் கண்டிப்பா சொல்வேன். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க இருக்க மக்கள் இதை தொட்டு பார்த்தோ இல்ல திறந்து உள்ள பார்த்தோ இது என்னன்றத கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம் வாங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்றத உங்களால டச் பண்ணி கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பாருங்க சார். ஏதாச்சும் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுது இதை பார்த்தா என்னவா இருக்கும்னு? எதையாச்சும் சொல்லியா? இந்த டாப்புக்கு மாட்டோமே அந்த மாதிரியா? இல்ல, அது கிடையாது. Some babies. பேபி ரிலேட்டட் கிடையாது. This one type of cap. குழந்தைங்க நிப்பல். ஆஹா இல்ல. ஃபீடிங் ரப்பர். ஆஹா இல்ல சார். ஃபீட் பண்ற இதுதானே? இல்ல. குழந்தைங்க வாயில் வச்சு சாப்பிட்றாங்களா லப்பர் பேண்ட், அந்த மாதிரி தெரியுது. கரெக்டா சொன்னீங்க, ஆனா அது கிடையாது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. கப்பிங். சாரி, கப்பிங். கப்பிங்னா அது என்ன நினைக்கிறீங்க? கப்பிங். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அப்போ இல்ல சார், அது இல்ல. நீங்க ஓபன் பண்ணியும் பார்க்கலாம். சரி, no idea. Used for a women? யா. Okay. என்ன விஷயத்துக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுங்களா? For a safe sex or for prevention of pregnancy? ஓகே. இல்ல, இது வந்து சேஃப் செக்ஸ்க்காகவோ இல்ல பிரெக்னன்சி ப்ரிவென்ஷன்காகவோ யூஸ் பண்றது இல்ல. The cap. I don't know what is this. மருந்து நிப்பல். மருந்து நிப்பல் கிடையாது. என்னது இது? அதேதான். என்னது? அது இல்ல, இது வேற மாதிரி இது. எதுக்கு இது? menstrual cup I think. menstrual cup. yeah correct. and menstruation cup. Menstruation cap. பரவாயில்லையே சார், பார்க்காமலே கண்டுபிடிச்சிட்டீங்க. இது வந்து ஆக்சுவலி menstrual cupனு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வெஜைனால இதை இப்படி இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல வந்து பீரியட்ஸ் blood அப்படியே ஸ்டோர் ஆயிடும். அது அப்புறமா எடுத்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். Yeah, I was thinking that, but I was shy to tell. Okay, it's nothing to shy about that. Yes, actually. yes, nothing to shy. We should not shy. But actually, I was shy. Okay. You know our Indian society, so I felt yes. Want to talk about yes, this? yes. Okay. It is a taboo subject, so that is the reason. கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் இதை யூஸ் பண்ணலாம்னு ஏதாவது உங்களால கெஸ் பண்ண முடியுதா ரேண்டமா? 6 months, 1 year. வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் சார். நம்ம ப்ராப்பரா கேர் பண்ணி வாஷ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமா? மெடிசனல் ப்ராடக்ட்டா இருந்தா மேபி ஒரு 200 250 இருக்கலாம். Yeah, 250 to 300 to 400 இந்த ரேஞ்சில தான் இருக்கும் சைஸ் பொறுத்த வரைக்கும். Okay, when you came to know about this menstrual cup? Yes, I know this since long time. Okay. Like 15-20 years I know this thing. Okay. Yes. But I never seen this. I seen only pictures. Okay. Now you got a chance yes, to look at yes, it. yes. இல்ல ஆக்சுவலி நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் இருக்கிறேன். பட் எனக்கு வந்து காலேஜ் யூஜி போன உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இது நான் யூஸ் பண்ணதில்லை. பட் இதை பற்றி நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸ்கூல், பட் காலேஜஸ் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்காங்க. பட் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. தெரியும். எப்போ தெரியும், எப்படி தெரியும்? அது இப்போ இல்லை, என்னால் முன்னாடி தெரியும். பசங்களோட இருந்தால் அப்போ ஜாலியாக போயின்னு இருந்தோம். அவர் ரப்பர்னு காண்டாம சொல்லியிருக்காரு போலப்பா. நான் கூட அழிக்கிற ரப்பரை சொல்றாரு. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. எனக்கு 11th படிக்கும்போது தெரியும். ஓகே, எப்படி இதை பற்றி தெரிய வந்துச்சு? சோஷியல் மீடியா மூலமா தெரிஞ்சிச்சு. பட் இதை வந்து இதை பற்றி நிறைய பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சாலும் கேர்ள்ஸ்க்கு யூஸ் பண்ண கொஞ்சம் தயக்கமாக இருக்கு இல்லையா, அது எதனாலன்னு சொல்லுவாங்க? எதனாலனா லைக் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம நாப்கின்ஸ் வச்சு பழகியாச்சு.
ஸோ இது டக்குன்னு இது லைக் இது எப்படி யூஸ் பண்ணால் இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி அது ட்ரை பண்ண பயமாக இருக்குது எனக்கு. நான் சொல்கிறேன், எனக்கு அந்த மாதிரி பயமாக நான் யூஸ் பண்ணல, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில. மேபி இதை ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஓகே. ஸோ இவ்வளோ வருஷமாக பேட் யூஸ் பண்ணனால அது ரொம்ப ஈஸியாக இருக்கனால ஸோ இது எப்படி இன்சர்ட் பண்ணணும் ப்ராப்பர் மெத்தட் யாருக்கும் தெரியாதனால இல்லை இது ஒன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் ரெகுலராக நான் யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா நம்ம அதுக்கே பழகிட்டுன்றனால அதுதான் நம்ம யூஸ் பண்ண நம்மளுக்கு போகுதே தவிர இது வந்து யூஸ் பண்ண கொஞ்சம் ஒரு வியர்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது வியர்டாக இருக்குது, பட் இது வந்து பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். பட் இதை பற்றின அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை இல்லையா? அது எதனால நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்? இன்ஸ்டால எல்லாம் ரீல்ஸ் பார்க்குறாங்க, பட் இதை பற்றி யாரும் அவேர்னஸ் இல்லை. ஏன்னா பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி மறைச்சு கொடுக்காம ஓப்பனாக வெளியே கொடுங்க. ஓகே ஓகே சார். மறைச்சு வச்சா எங்கேருந்து தெரிய போகுது? ஜென்ரலாக யூசேஜ் பொறுத்து தான். இப்போ நிறைய பேர் எப்படின்னா செலிபிரிட்டிஸ் மூலியமாக தான் தெரிய வருது. ஸோ அந்த மாதிரி தான் போக முடியும். அதர் ஆப்ஷன் சோஷியல் மீடியா மூலமாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரொமோஷன் நீங்கள் நிறைய பண்ணலாம். லைக் ஃப்ரீயாக ஃபஸ்ட் கொஞ்சம் பேர் கொடுத்து டெஸ்ட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் என்ஜிஓஸ்க்கெலாம் போய் நீங்கள் இதை பற்றி ப்ரொமோஷன் கொடுக்கலாம். இந்த அவேர்னஸ் ஏன் கிடையாது அப்படின்னா மார்க்கெட்டிங் அதில் அவங்க வந்து நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க மக்கள். ஸோ சானிடரி பேட் தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி நினச்சிட்டாங்க. பட் இதுவே இது அவேர்னஸ் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க மட்டும்தான் இது வெளியில் எடுத்து சொல்லணும். நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது. சும்மா நிறைய வீடியோஸ் பண்ணுங்க. ஓகே. லைக் ஆட்ஸ் கொடுக்கலாம், அப்புறம் ஸ்கூல்ஸு காலேஜஸில் போய் அவேர்னஸ் ஸ்பீச் ப்ரோக்ராம் மாதிரி கொடுக்கலாம். அப்புறம் அது மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் ஆட் பண்ணலாம். சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸ்கூலில் டீச்சர்ஸ் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸாக போட்டு. ஸ்கூல்ஸ்லேயே இப்போது 7th 8th தான் எல்லோரும் ஏஜ் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி கப்ஸ் அந்த டைமில் பேட் தான் யூஸ் பண்ண சொல்லி தராங்க. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கப் சொல்லி கொடுத்தா இன்னும் யூஸ் ஆகும். நீங்கள் வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக தான் படிச்சிருக்கீங்க அப்படின்றப்போ நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? நாப்கினா இல்லை வந்து மென்ஸ்ட்ரல் கப் பெஸ்ட்டு? அது ஒவ்வொருத்தரோட கம்ஃபர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. அவங்க யூசேஜ் பொறுத்து அவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நினைப்பாங்க. இது ஆக்சுவலி இதுதான் பெஸ்ட்டு. நம்ம சானிடரி பேட் யூஸ் பண்ணால் ஹைஜீன் ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இங்கே இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் சானிடரி பேடு தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து பண்ணிட்டாங்க. அது ரொம்ப காஸ்ட்டும் ஜாஸ்தி, ரிப்பீட் மாற்றிட்டே இருக்கிற மாதிரி வரும், ஹைஜீனும் கண்டிப்பாக இருக்காது. பட் அதுக்கு இது ரொம்ப ரொம்ப பெட்டர். நீங்கள் ஒரு டாக்டருக்கோ இல்லை மெடிக்கல் ஃபீல்டில் இருக்க யார் கேட்டாலும் இதுதான் பெஸ்ட். இது வந்து ஒரு ரப்பர் ப்ராடக்ட். ஸோ நம்ம ஸ்கின்ல வைக்கிறோம், இன்னர் ஸ்கின்ல. ஸோ இட்ஸ் நாட் வெரி குட். ஸோ நம்ம வந்து நேச்சுரலாக போகிறது வந்து நேச்சுரலாக விட்டுருவோமே, ஏன் அது வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கும் உடம்பு ஏன் பிரச்சனை கொடுக்கணும்? நேச்சுரலாக போதா? ஸோ ஒரு இப்போதைக்கு ஒரு டவல் இருக்குது தானே, அது டவல் பாய்ச்சிங்க. இது பாய்ச்சி வேற என்ன சீக்வன்ஸ்னா ஏன் வந்து வம்பு? இல்லை இது பெஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த பேட்லாம் போட்டு நிறைய இரிட்டேஷன்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வருது. ஸோ இது வந்து பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இந்த குட்டி பேக்ல என்ன இருக்குன்னு நிறைய பேர்கிட்ட கேட்டோம். அதில் நிறைய பேருக்கு இதில் என்ன இருக்குன்றது தெரியல. இதை பார்த்துமே அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் பேருக்கு தான் இது மென்ஸ்ட்ரல் கப் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அந்த கொஞ்சம் விமென்மே சொன்னது என்ன அப்படின்னா, இல்லைங்க இதை பற்றி எனக்கு தெரிஞ்சாலுமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமும் தயக்கமும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பயமும் தயக்கமும் மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லேருந்தே இதை பற்றின அவேர்னஸை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நாப்கினை விட இது ரொம்பவே பெஸ்ட்டு. எந்த வகையிலன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரேஷஸ் வராது, டைமுக்கு நம்ம டிஸ்போஸ் பண்ணோம் அப்படிங்கிற பயம் இருக்காது, லீக்கேஜ்க்கான பதட்டம் இருக்காது. அண்ட் மெயினாக இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஒரு தடவை ஒரு 500 rupees போட்டு இதை வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா போக போக கிட்டத்தட்ட 2 to 3 years வரைக்குமே மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் 10 years வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. 10 years இல்லைனாலும் 2-3 years வரைக்குமாவது நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இது எல்லாத்தையுமே தாண்டி மென்ஸ்ட்ரல் கப் ஆகட்டும், இல்லை காட்டன் பேட்ஸ் ஆகட்டும், இல்லை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற நாப்கினாவே இருக்கட்டுமே, எது உங்கள் உடம்புக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி சூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம எதுலையோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், ட்ரெஸ்ஸு, ஷூஸு, மேக்கப்பு, இப்படி நிறையா. பட் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம உடம்புக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இது எல்லாத்தையுமே வாங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எது உங்கள் ஸ்கின்னுக்கு சூட் ஆகுது அண்ட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க ஹெல்த் ஸ்டுடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.